அமர்ராஜ், இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில அப்படி சமரசங்கள் நிகழுது, கடந்த கால கசப்புகள்லாம் மறக்குது அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு பொருந்தாதா? அங்க தலைவர்கள் பேசாத வைக்காத விமர்சனங்களா? அங்க அது மறப்போம் மன்னிப்போம்னா இங்கேயும் அது அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. நீங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏக்கும் வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திராவிட கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் இதெல்லாம் தமிழகத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி ஆல் இந்திய அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அது இந்துத்துவ பாலிடிக்ஸ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எதிரான வேலைகள்ல பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். பல்வேறு டீலிமிட்டேஷன்ல இருந்து இப்ப வக்ஃபோர்டு மசோதால இருந்து இத்தனையும் நீங்க வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது நீங்க பிஜேபியை வைத்துக் கொண்டு பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணியையும் அதிமுக கூட்டணியையும் திமுக கூட்டணியையும் நீங்க ஒரு சேர நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அதாவது சீமான் சொன்னாரு பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொன்னாரு. நம்ம சொல்லல, சீமான் சொன்னாரு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, 2024 தேர்தல் மோடிக்கு முக்கியமான தேர்தல். அந்த முக்கியமான தேர்தல்ல அதிகமான கூட்டணி வைத்திருந்தால், அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைத்து என்டிஏ கூட்டணி இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் கிடைத்திருக்கும். அதையே அண்ணாமலைக்காக தியாகம் பண்ணியவர் மோடி, அமித்ஷா. இப்ப அண்ணாமலையினுடைய டேட்டா, ரவீந்திரன் துரைசாமி போன்ற வியூக வகுப்பாளர்கள் கொடுத்த டேட்டாவெல்லாம் எடுத்து அதை புறந்தள்ளி அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2024 எனக்கு சீட்டு வரலன்னு பரவாயில்ல, நீ தனியா நில்லுன்னு சொல்லி தனியா நிக்க வச்சாங்க. எடப்பாடியும் தனியா நிக்க சொன்னாங்க. நீங்க தனியா போனாதான் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டுகள் உங்களுக்கு வரும், திமுக ஓட்ட பிரிக்கலாம்னு சொல்லி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது நடந்துச்சு. அப்ப அந்த ரிஸ்க் மோடி எடுத்தார். எப்ப எடுத்தாரு? 2024 அவர் பிரதமராக ஆக வேண்டும் என்ற தருணத்தில் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரிஸ்க் எடுத்தவர் பிரதமர் மோடி. இப்ப 2024 என்ன பிரதமர் மோடிக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு அமித்ஷாக்கு என்ன பிரச்சனை? இப்ப அண்ணாமலை ஸ்ரீராம் கேட்கிறாரு, அந்த முடிவை எடுக்கிறதுக்கு இங்க தனிநபராக ஒருவர் இது பண்ணக்கூடிய பார்ட்டி, பவர் பண்ணக்கூடிய பார்ட்டி இது இல்ல. இருக்குன்னு ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எடுக்கக்கூடிய முடிவே ஒட்டுமொத்தமா ஒரு தேசிய கட்சியினுடைய முடிவுன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வரீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அது நீங்க அது எல்லா தேசிய கட்சியும் அது பொருந்தும். இது ஒன்றும் பெரிய இது கம்பசூத்திரம் கிடையாது. எல்லா தேசிய கட்சிக்கும் தான் அதான் பொருந்தும். நான் என்ன கேக்குறேன், நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் இன்னைக்கு தனியா நின்று திமுகவா தாவைக்காவான்னு சொல்லி போர் முழக்கம் இடுகிறார். அவர் பலம் நிரூபிக்காத தலைவர். கடந்த 10 ஆண்டுகளாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் 1% இருந்து 8% முன்னேறி இருக்கிறார். ரவீந்திரன் துரைசாமி மாதிரி இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர் இருந்தா நேரம் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அவர் இன்னைக்கு 8% தனியா நின்று ப்ரூவ் பண்ணிருக்காரு. சீமான் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இல்லாம போக மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெயலலிதா கூட்டணி இல்லாம போனாங்க, வெற்றி பெற்றார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த இதுவரைக்கும் பலம் நிரூபிக்காத அண்ணாமலை, ஒரு ஆளுமை மிக்க அண்ணாமலை, ஒரு பிரதமருக்காக தனது ஐபிஎஸ் வேலையை உதறி தள்ளிவிட்டு வந்த அண்ணாமலை இன்னைக்கு கட்சியில தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் இருக்கும் போதும் ரவுடிகளும் பிட்பாக்கெட்டுக்காரர்கள்லாம் இல்ல, இப்ப ஒரே கூட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. அப்படியெல்லாம் கட்சியை வளர்த்த அண்ணாமலை இன்றைக்கு ஏன் 2026 ஒரு முக்கியமான தேர்தல் இல்ல, நீங்க புதிதா கட்சி ஆரம்பித்த ஒரு தனியான ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரோடும் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கும் ஒரு ஓராண்டு 2 ஆண்டு கால அனுபவம் தான் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அவரை விஜயோட ஒப்பிடுறீங்க. இல்லங்க, அவருக்கு 3 வருஷம் அனுபவம் வந்துருச்சு. லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. நீங்க அவருக்கு ஒரு பேக்கப் இருக்கு, Z+ செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க, இத்தனையும் இருக்கு அவர்கிட்ட. சோ அவருக்கு தனி அண்ணாமலை ஒரு ஆளுமை. அண்ணாமலை இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு இவ்வளவு தூரம் வராதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அண்ணாமலை அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அண்ணாமலை 26ல தனியாக நின்று பலத்தை நிரூபிக்கட்டுமே. சரி, ஓகே, பதில் வாங்கிக்கிறேன். நிரூபிச்சாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து 2031 முதலமைச்சர் ஆயிரலாம்ல. ஓகே, விஜய் முதலமைச்சர் ஆகும் போது சீமான் முதலமைச்சர்